வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான ஈஷா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த ட்விஸ்ட்டை நீங்க கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க. வேற மாதிரிலாம் நீங்க யோசிப்பீங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, முதல்ல பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேய் ஓட்டுறன்னு ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது தான் இவங்களோட நோக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வரும்போது இவங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 4 சின்ன பசங்களை காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். 2 பசங்க 2 பொண்ணுங்க. இவங்க 4 பேருமே பேய் கதையை பத்தி தான் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் பேய் இருக்குன்னு அவன் சொன்னான், இந்த மாதிரிலாம் பேய் இருந்ததா அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி பேசிட்டு வராங்க. ஆனா இந்த 4 பேருக்குமே பெருசா பேய் நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் கட்டுக்கதை, சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சுடுகாட்டு கிட்ட வந்துடுறா. சுடுகாட்டுல இருக்கிற இடத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் இந்த விஷயத்த லாங்ல இருந்து கவனிக்கிறாங்க. அடிக்கடி பொண்ணு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா போல, பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பத்திலாம் ஒரு நபர் கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஒரு சாமியார் தெரியும். அந்த சாமியாரை கூப்பிட்டுருக்கேன், நீ கவலையே படாத, அந்த சாமியாரை பேய் ஓட்டிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சாமியாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த பொண்ணை நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நைட்டு சுடுகாட்டுல இந்த பொண்ணு தான் நடந்து போயிருப்பாங்க. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா, மஞ்சள் பொடி எடுத்து அந்த பொண்ணு மேல வீசுறாரு. அதே மாதிரி குங்குமத்தை எடுத்து வீசுறாரு. போக போக ஒரு பெல்ட் எடுத்து இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. சாமி சாமி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சாமி, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, உடம்புல இருக்க பேய் மட்டும் தான் போகும்ன்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. அதனால சரின்ற மாதிரி அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மேற்கொண்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி அந்த பெல்ட் வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, இந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க போல. இப்ப சாமியார்லாம் எங்க போனாருன்னு தெரியல. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு 4 பேர் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. அநியாயத்துக்கு இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இவங்க 4 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு நெய்னா அப்படின்றது. இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு இவங்க கண்முழிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபுட் பிரிண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இறந்து போச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இங்க இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு வந்து கெட்ட கனவா இருக்கும். அந்த பொண்ணு இறந்து போனதுல இருந்து இவங்களுக்கு அடிக்கடி இந்த கனவுலாம் வந்துட்டு இருக்கு போல. இதை பத்தி இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வேலைக்காரங்களா ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட பொண்ணாதான் அந்த சின்ன பொண்ணு இருந்திருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருந்தது. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சாமியாரு பேய் ஓட்டுறன்ற மாதிரி அடிச்சே சாவடிச்சிட்டாரு. அந்த அம்மா ஃபீல் பண்றதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சாமியாரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஆளுங்களை எக்ஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. அந்த சாமியார் உண்மையிலேயே ஃப்ராட்ன்றது நமக்கு தெரிய வருது. சாமியார் கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நபர் இருக்கார்ல, அவர்கிட்ட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்பாரு. இதை தாண்டி பக்கத்துல ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் நடந்ததா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு வச்சுக்கிறாரு. இவர் இந்த மாதிரி விசாரிச்சு வச்சுக்கிறத இவங்க 2 பேருமே போன் மூலியமா கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சாமியாருக்கு வேண்டியவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சமாளிச்சிடுறாங்க. இப்ப சாமியார் எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கஷ்டத்தை கேட்கிறாரு. அவங்க பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே மீதி பாதியை இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் தான் அசிஸ்டன்ட் கிட்ட ஏற்கனவே கேட்டு வச்சிட்டார்ல, அந்த டிராமாவெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நடந்த ஆக்சிடென்ட் கூட இவங்க கேஸை கோர்த்து விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவருக்கு உண்மையிலேயே ஏதோ சக்தி இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவர் ஃப்ராட்ன்றது இந்த 2 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சது. இதையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேப்சர் பண்றதை இங்க இருக்க ஆளுங்க கவனிச்சிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள நெய்னாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ் கிட்ட இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. அது மூலமா இந்த சாமியார் ஃப்ராட்ன்றது தெரியுது. அதனால போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டி போறாங்க. இவர மாதிரியே நிறைய பேர் ஃப்ராட் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா இவங்களுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல எல்லாருமே இவங்கள பத்தி தான் கொஞ்சம் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா இப்பதான் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணை சாவடிச்சவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல, அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே இப்படிதான், நான் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நெய்னா சொல்லிட்டாங்க. நெய்னாக்கு மொத்தமா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா,
அதுல 2 பேர் ஜோடியா இருப்பாங்க. ஆக்சுவலா அபர்ணான்ற பொண்ணு 5 வருஷம் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அந்த விஷயத்தை சந்தோஷமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அபர்ணாவோட ஹஸ்பண்ட் பேரு வினய் அப்படின்றது. இவங்க வினய சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு நைனா கேட்கும்போது அபர்ணா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்ப பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பேரண்ட்ஸ் இறங்கி வந்து பேசல. அதை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களே வந்து பாப்பாங்க, பேசி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த அபர்ணாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அபர்ணாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேரு வினய்னு சொல்லியிருப்பேன். அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவோட பேரு கல்யாண் அப்படின்றது. கல்யாண் இருக்காருல, ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த ஃப்ரெண்டுக்குமே நல்லா தெரியும். எவ்வளவு நாள்டா லவ்வே பண்ணிட்டு இருக்க போற, நீ லவ் பண்றது எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரமா அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவருமே சமயம் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. சின்ன வயசுல ஒரு 4 பசங்களை காமிச்சாங்கல்ல, அந்த 4 பசங்க இவங்களா தான் இருப்பாங்க. மேற்கொண்டு இவங்க பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு கேஸ் இவங்க கண்ணில் படுது. அது என்னன்னா, டாக்டர் ஆதிதேவ் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவர் இப்போ ஒரு கிராமத்துல பேய் ஓட்டிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்றாரு. பேய் ஓட்டுறதே ஃப்ராடு வேலை. நியூரோ சர்ஜனா இருந்தவர் இப்ப பேய் ஓட்டுறாருன்னா அது மூலியமா நிறைய காசு பார்த்துட்டு இருக்காரு போல. அவரை நம்ம எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஆதி தேவ பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் பேய் பிடிச்சி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, அந்த ஆதி தேவ பொறுத்த வரைக்கும் நியூரோ சர்ஜன்ல அந்த ஒய்ஃபுக்கு ஏதோ பித்து பிடிக்கிற மாதிரி பண்ணி தான் சாவடிச்சிருக்காரு போல, அவங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜை இவங்க பாக்குறாங்க. அந்த ஒய்ஃப் பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கத்திய வச்சு அவங்களோட கழுத்தை அறுத்து இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அபர்ணாக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப மத்தவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா இந்த ஆதிதேவ் தான் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்றதுக்கு காரணமா இருந்திருப்பாரு. ஏதோ மருந்து கொடுத்துதான் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு போல. இப்ப அந்த கிராமத்துல நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போய் அவரை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அபர்ணாக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. எனக்கு போக வேணாம்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல அபர்ணா, கண்டிப்பா நம்ம போனோம், இந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அபர்ணாவோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அபர்ணா திரும்ப திரும்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் வினய் இருக்கார்ல, ஒருவேளை நமக்கு பிறக்க போற குழந்தை அவனால பாதிக்கப்பட்டா என்ன செய்வன்ற மாதிரி கேக்குறாரு. எதனால அப்படி பேசுறன்ற மாதிரி பட்டுன்னு ஹஸ்பண்ட் அடிச்சிடுறாங்க. அதுல அவர் கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சமாதானமான மாதிரி இங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் பேசாம இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு பையன், இவங்க 3 பேரை காட்டுறாங்க. இல்ல ஒய்ஃபோட பேரு புண்ணியவதி அப்படின்றது. இவங்களுக்கு பையனா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப பையனை கொஞ்சுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரங்கான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இவரோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. என் பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுதுப்பா, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. பேய் ஓட்டுற ஒரு நபர் கிட்ட தான் என்னோட பொண்ணை கூட்டு போக போறேன், அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்ற மாதிரி சாமி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்க இவங்க 4 பேரை காட்டுறாங்க. ஒய்ஃபும் சாரி சொல்லி வினய் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. வினய் பேச மாட்டாரு. இதனால நம்ம ஹீரோயின் அவர் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 4 பேருமே ஜாலியா விளையாடிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கார்ல கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டு இருக்கும்போது எதிர அந்த பைக் வருது. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு டர்னிங்ல மீட் பண்றாங்க. இவங்களோட கார் அவங்களை இடிக்கிற மாதிரி போய் சட்டுன்னு விலகிடுது. நல்ல வேலை இடிக்கலன்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க. அந்த ஹஸ்பண்டுமே விளிம்பு கிட்ட போய் பிரேக் அடிச்சிடுறாரு. உனக்கு ஒண்ணும் இல்லன்னு பையனை பார்த்து கேக்குறாரு. பையன் நல்லபடியா தான் இருக்கான். இப்ப திரும்பி ஒய்ஃப் கிட்ட பேசலான்னு பார்த்தா ஒய்ஃப் அங்க காணாம போயிருக்காங்க. மலை உச்சில இருந்து கீழே விழுந்திருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த வழியா தான் ரங்கா வந்துட்டு இருந்திருப்பாரு. அவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இந்த ஹஸ்பண்டால கீழே எல்லாம் இறங்கி போக முடியாதுல்ல, அதனால ரங்கா தான் பாக்குறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்க்கும்போது இந்த புண்ணியவதியோட உயிர் போயிருது. உயிர் போயிருச்சு சார் அப்படின்ற மாதிரி ரங்காவும் சொல்றாரு. ரங்காவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குல்ல, அதனால ஒரு சாமியார் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. இங்க சாமியாரா யார் இருக்காங்கன்னா ஆதிதேவ்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இங்க பேய் ஓட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பொருள் மாதிரி சாப்பிட தராரு. அதை அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரிச்சு பாக்குறாரு. அழுகி போன மாதிரி இருந்தா உடம்புல பேய் இருக்குன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா பேய் இல்லைன்னு அர்த்தம் போல. அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காரு. இவங்க 4 பேருமே ஆதிதேவ் இருக்கிற இடத்தை தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரை எதர்ச்சியா அந்த ரங்கா பாத்துறாரு. இப்ப ரங்காவோட உடம்புக்குள்ள அந்த புண்ணியவதியோட ஆன்மா இருக்கு போல. இப்ப பயங்கரமா டென்ஷனான ஆன்மா இருக்குல்ல, இவங்க 4 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எதுக்காக அட்டாக் பண்றாருன்னு யோசிக்கிறாங்க. அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஆதிதேவ் வந்து தடுத்து காப்பாத்திடுறாரு. இப்ப ஆதிதேவ் இருக்கார்ல, நீங்க 4 பேர் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க 4 பேருமே இவங்கள பத்தி சொல்லிட்டாங்க.
நீங்க கெட்டவர்னு எங்களுக்கு தெரியும், உங்க ஒய்ஃபை சாவடிச்சுட்டு இப்ப சாமியார் மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஒரு சமயம் நான் டாக்டரா இருந்தது உண்மைதான், பேய் பிசாஸ்லாம் இல்லைன்னு நானும் நினைச்சேன், ஆனா என் ஒய்ஃபுக்கே பேய் பிடிச்சு என் ஒய்ஃப் இறந்து போனதை பார்த்து தான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்தது, உண்மையிலேயே பேய் பிசாஸ்லாம் இருக்கு, அதை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இல்லன்ற மாதிரி இவர்கிட்ட வாதம் பண்றாங்க. வேணா நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, என் கூட ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எந்த இடத்துக்குனாலும் நாங்க வரதுக்கு தயார்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த ஆதிதேவ் சாமியார்ன்றதுனால நிறைய இடத்துல பேய்லாம் ஓட்டுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. இங்க பேய் ஓட்டுற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போல. இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குடும்பத்துல இருக்க ஒருத்தர் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு, எல்லாரையும் சாவடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் அவரும் செத்து போயிருப்பாரு. சோ இந்த இடத்துல நீங்க முடிஞ்சா 3 நாள் இருந்து காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமா நாங்கெல்லாம் கண்டிப்பா இருந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 3 நாள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க, ஆபத்து ஏதாவது வந்துரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், 3 நாள்ல நாங்க பேய பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃப்ராடுன்றதை ஒத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அவரோட ஆளுங்க கொஞ்சம் பேர் இங்க இருந்திருப்பாங்க, இந்த வீட்டுல பேய் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இந்த டீலுக்கு ஈரன் தான் ரொம்ப ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த அபர்ணாக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. இப்ப பயந்துகிட்டே தான் அபர்ணா வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு நபர் எல்லாரையும் சாவடிச்ச மாதிரி சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நபர் சாவடிக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே லைட்டா பயப்படுறாங்க. இப்ப தீஞ்ச ஸ்மெல் இவங்களுக்கு வருது. இவங்களோட ஹஸ்பண்டான வினய் கிட்ட தீஞ்ச ஸ்மெல் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஸ்மெல்லுமே வரல, நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபுக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் வெளியே வந்து நிக்கிறாங்க. என்ன இங்க பண்றன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, அவர் வெளியே போக கூடாதுன்னு சொன்னார்ல, அதனால தான் வீம்புக்குன்னு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காக்கா இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது. சுத்தி இருக்க வவ்வால்லாம் அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி வானத்துல வித்தியாசமா ஏதோ தெரியுது. என்ன வித்தியாசமா தெரியுதுன்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரங்கா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு, அதுதான் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு அப்படின்றது இந்த ஆதிதேவுக்கு புரிஞ்சிருது. இப்ப அந்த ஆன்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. யார் நீ, சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் புண்ணியவதி அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சந்தோஷமா ஹஸ்பண்ட் கூடயும் பையன் கூடயும் போயிட்டு இருந்தேன், அவங்க பண்ணதுனால தான் நான் இறந்து போயிட்டேன், அதனால தான் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போனன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவர் உடம்புல இருக்க பேய் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவருமே இங்க இருந்து போயிடுறாரு. இந்த அபர்ணாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. இந்த அபர்ணா செக் பண்றதுக்காக வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எரிஞ்ச மாதிரி தான் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு போல. திடீர்னு உள்ள இருந்து அந்த ஸ்மெல் வருது. திரும்பி இவங்க உள்ள வராங்க. பார்த்தா ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல எரிஞ்ச மாதிரி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. யாரா இது, பேய் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப பாக்குறவங்க செம்மையா பயத்துல கத்துறாங்க. இவங்க கத்துனதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. எரிஞ்ச நிலைமையில ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்ததா பார்த்தன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, கற்பனையா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவோட பேரு கல்யாணம் சொன்ன பாத்தீங்களா, அவருமே சில விஷயங்களை ஃபீல் பண்ணிருக்காரு போல. நெய்னா நானுமே சில விஷயங்களை ஃபீல் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கும் கற்பனையா தான் இருக்கும், நீ போய் படுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணமே ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மாட்டிட்டு இருக்க ரங்காவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரங்காவும் லாக் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதை எப்படியாவது பிஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்றாரு. இப்ப தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு முழி போறது. ஏதோ சவுண்ட் கேட்டு தான் முழிச்சிருப்பாங்க. இப்ப செக் பண்றதுக்காக வரும்போது இவங்க எதிர யாரோ நிக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. அதாவது பேய் இருக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே இந்த இடத்துல செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப நேரா கல்யாணம் எழுப்புறதுக்காக வந்துடுறாங்க. கல்யாண், நீ சொன்னது உண்மைதான், நானுமே சில விஷயங்களை பார்த்தேன், ஆனா இது எல்லாமே ஹாலுசினேஷன் மட்டும்தான். ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கிறத நீ நோட் பண்ணியா? அந்த ஸ்மெல்ல சுவாசிக்கிறதுனால தான் நமக்கு இப்படி நடக்குது போல, அந்த சாமியார் தான் ஏமாத்துறாரு போல, செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு இடத்துல புகை மாதிரி வந்துட்டு இருக்கு. அங்க பூஜை பண்ண மாதிரி ஏதோ இருக்கு, அதுல இருந்து புகைலாம் வந்துட்டு இருக்கு. இந்த புகையினாலதான் நமக்கு அப்படி தோணி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுநாள் ஆதிதேவ் பாக்குறதுக்காக வரும்போது அவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. எங்களை பயம்புத்துறதுக்காக வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோன்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதிதேவ் இருக்கார்ல, ஆக்சுவலா இங்க பேய் ஓட்டுற முயற்சி நடந்துட்டு இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்தது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை பயம்புத்துறதுக்காக நான் எதுவுமே பண்ணல, உண்மையிலேயே பேய் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அந்த பூஜை சம்பந்தப்பட்டதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்றாரு. எங்களுக்கு ஆபத்து வந்தா நாங்க பாத்துக்கிறோம், பூஜை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, இன்னும் 2 நாள்ல பேய் இல்லன்றத ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்கிற ஆதிதேவ் இருக்கார்ல, கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சில பூஜை ஏற்பாடுலாம் அங்க பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் டோட்டலா இந்த இடத்துல கிளியர் பண்ணி விட்டுறாங்க. அந்த ரங்கா கட்டை பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பிக்கவும் செஞ்சிடுறாரு. காலையில சமயம் இவங்க 4 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய ஆடுலாம் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன ஆடு இருக்கும். அதை பாக்குற ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அழகா இருக்குன்ற மாதிரி அதை கொஞ்சுறாங்க.
திடீர்னு அந்த ஆடு என்ன நினைச்சதுன்னு தெரியல, அங்க இருக்க மலை உச்சில இருந்து குதிச்சிருது. இன்னும் திடீர்னு குதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இத பார்த்த அபர்ணா பயத்துல வேகமா கிளம்புறாங்க. மத்தவங்களாம் அந்த ஆடுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல வினய் மட்டும் பார்த்துட்டு திரும்பும் போது மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து போனது தெரியுது. இவரும் நடக்கலான்னு பார்த்தா அங்க 2-3 நாய் இவரை அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவர் நடந்து போலான்னு நினைச்சா நாய் கடிச்சிரும். இவர் பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த நாயை அட்டாக் பண்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அந்த நாய்க்கு பயந்து அந்த மலை உச்சில இருந்து விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விழுந்தாரா என்னன்றத கிளியரா காட்டாமையே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரங்கா உடம்புல தானே புண்ணியவதி இருக்காங்க. புண்ணியவதி வீட்டுல என்ன நடக்குது பாக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க இறந்து போயிட்டதா ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சோகத்துல ஹஸ்பண்ட் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே பையனை பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையன் வீட்டுல தான் படுத்துட்டு இருக்கான். இவங்களுமே பையன் கிட்ட வந்து பையனை தூக்கிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பையன் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப சொந்தக்காரங்களா என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவர் யாருன்றது சொந்தக்காரங்களுக்கு தெரியாது இல்ல. யாரா நீ குழந்தைய தூக்குறதுக்கு பாக்குறியா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் புண்ணியவதின்றத புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. யாரும் கேட்கிற மாதிரியே இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அடிச்சு அனுப்பி விடுறாங்க. அந்த வினய் விழுந்த மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வினய் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப அபர்ணா ரொம்ப பயத்துல இருக்காங்க. என்னால இதுக்கப்புறம் இருக்க முடியாது, நம்ம 2 பேர் கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு நாள் தானே அபர்ணா, ஒரு நாள் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது மத்த 2 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாம் அந்த சாமியார் பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா அபர்ணா இருக்காங்கல்ல, நீ ஆட முத்தம் கொடுத்த, ஆடு போய் குதிச்சிருச்சு, இதுக்கும் சாமியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, என் கூட சேர்ந்து வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களால வர முடியாதுன்ற மாதிரி 3 பேருமே சொல்றாங்க. இவங்க நீயாவது வான்னு வினய் கிட்ட கேக்குறாங்க. வினயம் வர மாதிரி இல்ல. சரி நான் மட்டும் போறேன்னு இங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது சட்டுன்னு பார்த்தா அந்த ரங்கா உள்ள நுழைஞ்சிடுறாரு. யார் இவன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ரங்காவை தெரியாதுல்ல, அதனால தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரங்கா உடம்புல புண்ணியவதி இருக்காங்கல்ல, இவங்க 4 பேரையும் விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே பயந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. 2 பேரா தள்ளி தள்ளி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்காகலாம் வராரு. அப்பன்னு பார்த்தா ஆதிதேவ் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடம்புல இருக்க பேய கண்ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோல்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாரு. இதெல்லாம் பாக்குற இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, ஆதிதேவ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு, நம்மள பயம்புத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காருன்னு யோசிக்கிறாங்க. எங்களை பயம்புத்துறதுக்காக இந்த மாதிரியா பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உங்களை பயம்புத்துறதுக்காக பண்ணல. இவர் உடம்புக்குள்ள புண்ணியவதின்ற ஒரு லேடியோட ஆவிதான் இருக்கு. ஆக்சுவலா அந்த லேடி குடும்பத்தோட போயிட்டு இருக்கும் போது நீங்க இடிக்கிற மாதிரி போயிருக்கீங்க. அதுல அந்த புண்ணியவதி இறந்து போயிருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க வர வழியில ஒரு பைக் ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணோன்றதை யார் மூலியமாவோ தெரிஞ்சிருக்கீங்க, அதை வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, நாங்க நம்ப மாட்டோம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, அந்த வீட்டுல நாங்க எந்த ஒரு பேயும் பார்க்க போறது இல்ல, நீங்க ஃபேக்ன்றதை ப்ரூவ் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப படுத்துட்டு இருக்க கல்யாண் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆதிதேவ் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வெளியே பேசிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக இவரும் வெளியே வராரு. ஒரு அம்மா 2 பசங்க கிட்ட பேசுற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. அம்மாவை பார்த்து பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருமே பாக்குறதுக்காக வராரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா தலையே இல்லாத ஒரு அம்மா வாங்க வாங்கன்ற மாதிரி பசங்களை கூப்பிட்டு இருக்காங்க. இன்னும் தலையே இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி இவர் செம்மையா பயந்துடுறாரு. இப்ப வேகமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நைட் நேரம் நிலா தெரியும் பாத்தீங்களா, இங்க நிலாக்கு பக்கத்துல ரெட் கலர்ல வேற ஒரு நிலா தெரியுது. என்ன 2 நிலா தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்றது இவருக்கு புரியுது. இப்ப ஆதிதேவ் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ரயில்வே ட்ராக் கிட்ட கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு அம்மா இருக்காங்கல்ல, பசங்களை கூட்டிட்டு ட்ரெயின்ல இடிச்சு செத்து போயிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த அம்மாவோட தலை துண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்லிட்டாங்க. மொத்தமா 4 பேர் இறந்து போயிருக்காங்க போல. இந்த அம்மாவோட பேயை தான் அந்த கல்யாண் பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஓஹோ 4 பேர் இறந்து போயிட்டாங்களா, அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ற மாதிரி இவருமே சில விஷயங்கள்லாம் பண்றாரு. நைட்டு 4 பேர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களோட ஆன்மா நல்லபடியா சாந்தி அடையணும்ன்றதுக்காக இந்த ஆதிதேவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்க இந்த வினைக்கு முழி போற ஆரம்பிக்குது. இவருமே வெளியெல்லாம் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல 2 சூரியன் தெரியுது. என்ன 2 சூரியன் தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப இவருமே கல்யாணம் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னடா ஆச்சு இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் கேட்கறாரு. நீ இன்னும் லவ்வ சொல்லாம இருக்கல்ல, சீக்கிரமா சொல்லிடுறா, ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது, அதனால இப்பயே சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிடா கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு.
திடீர்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, கல்யாண கட்டிலாம் புடிச்சிட்டு கிளம்புறாரு. இப்ப அடுத்ததா ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் ஒய்ஃபை பார்த்த மாதிரி கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தைய பார்த்துலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போயிருது. என்ன ஹஸ்பண்ட் தொட்ட மாதிரி இருந்தது, முடிச்சு பார்த்தா காணோன்ற மாதிரி இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெய்னா வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் லவ்வ சொல்லிடலான்ற மாதிரி வந்துடுறாரு. என்ன ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவர் இந்த இடத்துல தயங்கிக்கிட்டே இருக்காரு. உள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நெய்னாவே தோல்ல சாயிறாங்க. எது சொல்லணும்னாலும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை விட நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, பேசாம லவ்வ சொல்லிடலான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் தேடி வந்துட்டு இருக்க ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் ஹஸ்பண்ட் இழுத்துட்டு போயிருது. இதை பாக்குற இவங்க செம்மையா பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் சொல்ல நினைக்கிறதுக்குள்ள அவங்க கத்திட்டாங்கல்ல. இவங்க ரெண்டு பேருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும்ன்ற மாதிரி நெய்னா சொல்லிட்டாங்க. கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன், கற்பனைன்னு சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நெய்னா இந்த விஷயத்த நம்பாம இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க சொல்றதை ஹீரோ நம்புறாரு. நீ கவலைப்படாத, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீ இங்கேயே இருன்ற மாதிரி இவர் செக் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இவர் உள்ள வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அது என்னன்னா, இந்த சமயம் அந்த ஒய்ஃப் வெளியே தானே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஒய்ஃபுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. இதை பாக்குற இவர் செம்மையா ஷாக் ஆகுறாருல. அந்த ஒய்ஃபுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. உன் பின்னாடி ஒரு உருவம் நிக்குதுன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்களுமே பயந்த மாதிரி பொறுமையா தலையை திருப்பிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருக்க உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒய்ஃபையும் இழுத்துட்டு போயிருது. இதை பாக்குற இவர் செம்மையா பயந்துடுறாரு. நெய்னா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நெய்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, ஏதோ தப்பா இருக்கு, ஒரு உருவம் இழுத்துட்டு போனதை பார்த்தன்ற மாதிரி கூட்டிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆனா நெய்னா இந்த விஷயத்தை இப்பயும் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொல்றது உண்மை, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பயும் நைனா ஏத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவரோட பிளான், நான் திரும்பி அந்த வீட்டுக்குள்ள போக போறேன்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. நைனா போகாத போகாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடியும் கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருமே பொறுமையா அப்படியே தலையை திருப்பிட்டு இருக்காரு. இவரு நல்லா திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு இவரை இழுத்துருது. கீழே தண்ணி தான் இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளதான் இழுத்துறது போல. சவுண்ட் கேட்டு இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அவர் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காரு. ஐயோ தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காரு, யாராவது காப்பாத்துறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நைனா இந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த ஆதிதேவ் வந்துடுறாரு. அவன் தண்ணிக்குள்ள இருக்கான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பண்ணாம நிக்கிறாரு. நான் உங்ககிட்ட எதிர்த்து பேசினதெல்லாம் தப்பு தான், அவன் இப்ப மாட்டிட்டு இருக்கான், உங்க ஈகோவெல்லாம் விட்டுட்டு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டாரு. கையில இருக்க திண்ணூரை எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு இருக்காரு. இறுதி சடங்குக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த 3 பேரோட ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு, இன்னும் உன்னோட ஆன்மா மட்டும் தான் சாந்தி அடையணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நீ செத்து போயிட்டேன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி தானே காமிச்சாங்க. இவங்க காரை ஏடகுடமா திருப்பினதுனால மலை உச்சில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்பயே இவங்க 4 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இப்பயுமே இதை கேட்கிற நெய்னா நம்ப மாட்டாங்க. நீங்க ஏமாத்துறீங்க, நாங்க உயிரோட தான் இருக்கோம், நீங்க தான் பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க 4 பேருமே அப்பயே இறந்து போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இறந்து போயிட்டாங்கன்றத நமக்குமே காட்டுறாங்க. ஏன்னா 4 பேருமே துடிதுடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. 2 நிலா 2 சூரியன்லாம் பார்த்தாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருக்கும். இவரும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இதை தாண்டி அபர்ணா ஒரு பேயை பார்த்து பயந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பேய் மாதிரி உட்காந்துட்டு இருந்ததே அபர்ணாவா தான் இருப்பாங்க. இவங்க 4 பேருமே கார் எரிஞ்சு கொஞ்சம் கருகிலாம் போயிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அபர்ணா ரொம்ப கருகி போயிருப்பாங்க. அந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு வந்த மாதிரியும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேருமே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்றபடி நம்மள நினைக்க வச்சிருப்பாங்க. உண்மையில அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க 4 பேர் இறந்து போயிருப்பாங்க. இவங்க 4 பேருமே ஆதிதேவ பாக்குறதுக்காக வரும்போதே பேயா மாறி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பேய் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்ன்றது ஆதிதேவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்மளே பேய்ன்றதுனால பேய் பிசாஸ்லாம் இருக்குன்றத ஈரேனும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போய் 3 நாள் மட்டும் நீங்க இங்க இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் என்னோட பேரண்ட்ஸை பார்க்க முடியுமான்றபடி இவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு உனக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ண போறாங்க, 3வது நாள் காரியத்தை பண்ண போறாங்க, கூட்டு போறன்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துடுறாரு. இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து ஈரேனும் பாத்துடுறாங்க. இந்த ஆதிதேவ் 4 பேரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு பூஜை பண்ணார்ல,
நைட்டு நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக பண்ண மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில இவங்க 4 பேருக்காக தான் அந்த பூஜையே இவர் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாருமே கருப்பு கலர்ல ஒரு உருவத்தை பார்த்தாங்கல்ல, அவர் தான் கூட்டு போறதுக்கு வரவரா இருப்பாரு. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா 3 நாள்ல அவங்களோட ஆன்மாவை கூட்டு போறதுக்காக வந்துருவாரு போல. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆன்மாவை அவர் கூட்டு போயிருப்பாரு. இப்ப அடுத்ததான் நீயும் போனோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க நான் போகாம இருக்க முடியுமா, நான் இங்கே தான் இருக்கணும், போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாது, 3 நாள் முடிஞ்சிருச்சு, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுக்கு மோட்சம் கொடுக்கிற மாதிரி தின்னூர்லாம் மேல தடவிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நெய்னாக்கு அன்னைக்கு வானத்துல ஏதோ தெரிஞ்சது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இப்பயும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நெய்னா இருக்காங்கல்ல, என்னால திரும்பி போக முடியாது, நான் எப்படியாவது இதே இடத்துல இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு நடந்து போயிட்டு இருக்கு இந்த ஆதிதேவ் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி திரும்பி ஒரு பார்வை பாக்குறாரு. இதோடயே இது முடிவில்லை, இதுக்கப்புறமா கதை இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது நெய்னா போய் தான் ஆகணும், நான் போகாம இங்கே தான் இருப்பேன், அதுக்கேற்ற விஷயத்த செய்வேன்ற மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எப்படி அவங்க இங்கேயே இருப்பாங்க, எப்படி இந்த விஷயத்த செய்வாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா சக்சஸ் ஆயிருச்சு. அதனால இதுக்கு சீக்வல் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.